கர்த்தரை நம்பி வாழ்கிற மக்களை அவர் எப்படியெல்லாம் காப்பாற்றுகிறார் பாருங்கள். சரீரம் ஆத்மாவிற்கு உரிய பெலன் பாதுகாப்பாக வருகிறாராம். சங்கீதம் 116:8. என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். பிரியமானவர்கள், இந்த 3 காரியங்கள் ரொம்ப அவசியம் இல்லையா? கண் என்று சொல்லும்போது உன் சரீரம் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்று சொன்னார். அடுத்து என் ஆத்துமாவை மரணத்துக்கும். இந்த சரீரம் மரித்து போகவும் அல்லது அதை அழிக்க முடியும், ஆனால் ஆத்துமாவை அழிக்கக்கூடிய கர்த்தர் ஒருவரே. அதனால்தான் ஆத்துமாவை மரணத்துக்கும். இதை கேட்கிற அன்பர்களே, என் காலை இடர்களுக்கும் தப்புவித்து. ஆம், நாம் நடந்து கொண்டிருக்க பாதை, இனி நாம் போகிற பாதை அறிந்த தேவன் வரப்போகிற தீங்குக்கு பொல்லாப்புக்கெல்லாம் நம்ம விலக்கி காக்க வல்லவராக இருக்கிறான். அதனால தான் பக்தன் இப்படி சொல்கிறான். இதை கேட்குற அன்பர்களை, இன்று தேவனுடைய சமூகத்தில் நாம் செய்ய போகிறது என்ன? நம்ம சரீரம் ஆத்மா ஆவியை இயேசுவே உடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து என்னை உம்முடையவனாக மாற்றி என்னை ஆசீர்வதியும். சொல்லப்பட்டபடி மரணம், நித்திய மரணத்துக்கு நம்ம விளக்குவார். வரப்போகிற அழிவுக்கு நம்ம விளக்குவார். கண்ணை கண்ணீருக்கும். இது வரைக்கும் உங்களை வீணாய் கண்ணீர் விளைவித்த மக்களை கர்த்தர் கேட்பார். நிச்சயமாய் உங்களை விட தள்ளவென்று முயற்சித்த சாத்தான் முன்பாக, அந்த பொல்லாத மனிதன் முன்பாக உங்களை தாங்கி உயர்த்த போகிறார். ஆக இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிட தேவனை நோக்கி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னோட ஜெபிக்கிற யாவருக்கும் வேண்டிய சுகம், பெலன், ஆரோக்கியத்தை தார். விசேஷமாய் மரணத்துக்கு எதுவான நோய்கள், பலவீனங்களை விட்டு விலகிட்டு ஆத்மாவை காக்கிற தேவநீர், சரீரம் ஆத்மாவை விடுவிக்கிற தேவநீர், கண்ணை கண்ணீருக்கு விலக்கி அதை ஆனந்த கண்ணீராக நிரப்பும் அப்பா. இப்பொழுதே இவர்கள் கண்களில் வெளிச்சம் உண்டாகட்டும். இவர்கள் இதயத்தில் சுகம், ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகட்டும். ஆண்டவரே, நடக்க வேண்டிய பாதையில் கர்த்தர் இடரெல்லாம் நடத்த சங்கீதம் 91 இவர்களை தூதர்களை கொண்டு காத்து நடத்துவீராக. நம்பிக்கையோடு என்னோடு சேர்ந்து ஆமேன் என்று சொல்லுகிற யாவரையும் ஆசீர்வதியும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களையும் என்னையும் எப்போதும் காக்கும்படி அவரிடத்தில் திறப்பில் நிற்கிற உங்கள் அன்பு சகோதரமணி கர்ப்பசியம்.